நேற்று ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். அதில் பஞ்சாப் வந்து கடைசி பாலில் தோல்வியை தழுவினாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு பிரீத்தி சிந்தா கிட்ட சில பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதில் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆக்ஷனில் வருவாங்கன்னு சொல்கிறாங்களே அடுத்த முறை, நீங்கள் என்னங்க ஐடியா வச்சுருக்கீங்க? ஏங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. நான் நல்ல டீம்லாம் செட் பண்ணுறேன், பட் நல்ல கேப்டன் என்னால் தேடி பார்க்கவே முடியல, அதனால் இதுவரையும் ஒரு முறை கூட கோப்பை எடுக்கவே முடியல. ரோஹித் சர்மாவை மட்டும் நான் ஆக்ஷனில் எடுத்துட்டேன்னா நாங்களும் கோப்பையை வெல்லும் அணியாக கருதப்படுவோம், ரசிகர்கள்கிட்டையும் எங்கள் அணி போய் சேரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது வேணால் ஒரு உண்மையான கருத்தாக இருக்கும். இப்போ ரோஹித் சர்மா பஞ்சாப்க்கு ஆடுறாரு அப்படின்னா பஞ்சாப்பினுடைய அந்த ஃபேன் ஃபாலோவிங்கே வேறு லெவலில் மாறும். ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு கடும் போட்டி இருக்குங்க அடுத்த வருஷம். ஆர்சிபி அவங்கள எதிர்பார்க்குறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல டீம் கிளிக் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் பேட் கமின்ஸை வச்சு கூட போகலாம். ஆனால் காவ்யா மாறன் வந்து எவ்வளோ நாளும் நான் செலவு பண்ணாலும் எடுப்பேன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி போட்டி போடுறாங்களாம். அதுக்கு அடுத்தது பஞ்சாப்பும் களத்துக்கு வந்துட்டாங்க, எஸ்ஆர்ஹெச்சும் இருக்கிறாங்க, எல்எஸ்ஜி அவங்களும் ட்ரை பண்ணுறாங்கங்க ரோஹித் சர்மா மட்டும் அடுத்த முறை அந்த ஏலத்துக்கு வந்தாருன்னு வச்சிங்களேன், அது போகிற அந்த வேகம் எப்படி இருக்கும்? ஐயோ, அதுவே ஒரு பயங்கரமான கலகட்டும் போல இருக்க, செமையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா எந்த டீமுக்கு போகணும், இல்லை மும்பையிலே ஆடணுமா? கமெண்ட்ஸை பதிவில் சொல்லுங்கள்.